ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி 1ஆம் தேதி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துருக்குன்னு பார்க்கலாங்களா? அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு 26,200 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லேயும் என்னென்ன என்ட்ரி இருந்துச்சுன்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட் ப்ரைஸோட டோட்டல் மூமெண்ட்டவே பார்த்தீங்கன்னா 26,190லேருந்து 26,140, இந்த 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நமக்கு மூமெண்டமே ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தா மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் இருந்தது. சரி, நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயுமே நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாங்களா வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் மினிட் சார்ட்டில் பார்க்கலாம். 1 மினிட் கால் ஆப்ஷனில் 1 மினிட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே என்ட்ரி எதுவும் வரல ஃபுல்லாகவே. அதேமாரி புட் சைடு வந்து பார்க்கலாங்களா, என்ன என்ட்ரி வந்துருக்குன்னு. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10-16க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கேல்பிங் முடிஞ்சிச்சு, மூமெண்டமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12-8க்கு ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை கட் பண்ணவே இல்லை. அங்கே ரிட்டர்ன் மார்க்கெட் உங்களுக்கு வந்து கேண்டில் செல்லு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு, ஆக்டிவேட் ஆகலை. அதுக்கப்புறமேட்டு எதுவும் என்ட்ரி வரல. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்துச்சு, அது மூமெண்டம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தா நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் என்ன என்ட்ரி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:50க்கே ரிவர்சல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அதை ஐ கட் பண்ணவே இல்லை, ஆக்டிவேட் ஆகலை. அங்கே வந்து மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்சல் ஆகிடுச்சு. ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:45க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்தது. ஐ கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கே வந்து நமக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நமக்கு க்ளோசிங்கில் என்ட்ரி வந்தது, நம்ம அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அது வந்து பார்த்தா நமக்கு அதே 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் சைடு என்னென்ன என்ட்ரி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் டேவுமே ஃபஸ்ட்டு ஒரே ஒரு என்ட்ரி வந்து 10-15க்கு. அதில் கேண்டில் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11:40க்கு ஒரு என்ட்ரி, அது க்ளோசிங்கில் ஒரு என்ட்ரி வந்தது. அது 2 என்ட்ரி வரும்போதுமே நமக்கு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு ரெட்டில் இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் படி பார்த்திங்கன்னா புட் சைடில் எதுவும் என்ட்ரி இல்லை, கால் சைடு மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் அந்த 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச்லேயுமே நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்குன்னு பார்த்தீங்களா? ரேஞ்ச் பண்ண மார்க்கெட்லேயுமே நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி அக்யூரசி இருக்குது, எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லாவே மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கேல்பிங்லேயும் இருக்கட்டும், நீங்கள் 1 மினிட் ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும், இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல் செலக்டான இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் எல்லா மார்க்கெட்லேயுமே. நீங்கள் நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் உங்களுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256. இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.